வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்மை பயமுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. சில சமயங்களில் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 பிரச்சனைகள் கூட சேர்ந்து வந்து நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றன. வேதத்திலே நாம் பார்க்கின்ற சம்பவங்கள் எல்லாம் நாம் இப்படிப்பட்ட நேரங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அருமையான ஆலோசனைகளை கொடுக்கின்றன. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்திற்கு ஒரு செய்தி வருகின்றது. உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்தார். திடீரென்று பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, நம்மால் மேற்கொள்ள முடியாத சவால்கள் வருகின்ற பொழுது நமக்குள் ஒரு விதமான பயம் வருவது இயல்பான காரியம்தான். ஆனால் பயந்து போன யோசபாத் உடனே என்ன செய்தார் என்பதுதான் நமக்கு தேவையான இன்றைக்கான ஆலோசனை. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு தன் மனதை ஒருமுகப்படுத்தினார். அந்த சமயத்தில் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் ஜெபித்த ஜெபம் எவ்வளவு அருமையானது, அர்த்தமுள்ளது என்பதை கவனியுங்கள். ஜெபத்திலே தேவனுடைய வல்லமையை அறிக்கையிடுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகின்றார். தொடர்ந்து 12ஆம் வசனத்தில் 3 காரியங்களை அருமையாக சொல்லுகிறார், ஜெபிக்கிறார். இந்த திரளான மக்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. இப்பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றது. எவ்வளவு தாழ்மையான அர்ப்பணிப்பின் ஜெபம் இது! இந்த ஜெபம் ஆண்டவரின் கரங்களை அசைக்கின்றது. உடனே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக இவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பதிலை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். ஆம், ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை தம்முடைய பிரச்சனைகளாக, போராட்டங்களாக எடுத்துக்கொள்கிறவர். நான் உங்களுக்காக செயல்படுகிறேன் என்று வாக்கு கொடுப்பவர். இந்த விதமாய் செயல்படுங்கள் என்று கூறாமல், நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள், நான் உங்களுக்காய் செயல்படுகிறேன். ஆம், நாம் அவரோடு இருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு இருக்கின்ற பொழுது, விசுவாசத்தோடு அவரை தேடும் பொழுது நாம் எதுவும் செய்ய தேவையில்லை. அவர் பார்த்து கொள்ளுவார். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபங்கள் இப்படியாய் இருக்கட்டும். பலனில்லை ஆண்டவரே, தெரியவில்லை ஆண்டவரே, உம்மை பார்க்கிறோம். உங்கள் பிரச்சனைகள் எவைகளாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.